ஸ்குவிட் கேம் சீசன் 1 எபிசோடு 6 பிரேக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு எபிசோடு தாங்க. பார்க்கும்போது அப்படியே எபிசோடு முடிஞ்சுட்டு எனக்கு அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கே இது இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியா இந்த எபிசோடை பார்த்துட்டு அடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கே எனக்கு மனசு இல்லை. கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப 2 நாள் கழிச்சு தான் அடுத்த எபிசோடெலாம் பார்த்தேன். அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. சரி விடுங்க, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். போன எபிசோட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் இவங்கெல்லாம் உட்காந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா பிளேயர்ஸையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றாவது ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. தாத்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிருந்தார். அவர் இப்போ அடுத்த இடத்துலயே, ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதே இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு போட்டு அந்த கோட்டை கட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு இடுப்பில் கட்டி விடுறாரு. ஸோ வெளியே அது தெரியக்கூடாதுன்றதுக்காக. தாத்தாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இப்போ அடுத்த கேமுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த உள்ளுக்கு வந்து ஃப்ராட் பண்ணி சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி கொண்டு தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட் மேனை காட்டுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஆல்ரெடி அந்த ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் மேன் அந்த ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடெக்டிவ் வந்து அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது கால் வெளியே போல, இன்கமிங் மட்டும் தான் அலோடு போட்டிருக்கு. ஸோ அதை வச்சுட்டு போயிடுறாப்ல. இப்போ அந்த பக்கம் கேமை காட்டுறாங்க. கேமில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ இந்த கேம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீமாக பிரிய சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே 2 ஜோடி சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன் இருக்காங்களே அவங்க கூட யாருமே ஜோடி சேரத்துக்கே வரல. ஸோ ஒவ்வொருத்தருமே இப்போ பேராக இருக்கட்டும். ஆக்சுவலி முன்னாடி 40 பேர் இருந்தாங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 39 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போட்டு தரட்டாங்களே. ஸோ இப்போதைக்கு 39 பேர் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உமன் யார்கிட்ட பேராக பார்க்க யாருமே ஒத்துக்கல. இந்த பக்கம் நம்ம சங் வந்துட்டு இப்போ நம்ம கீஹுங் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சங்வு கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் போகும்போது சங்வு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலி கூட ஜாயின் சேர்ந்துக்கிறாரு. ஸோ கீஹுனுமே வந்துட்டு பரவாயில்லப்பா நீங்கள் ஒன்றும் அதுக்குங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருமே வேற டீமேட் தேடிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தாத்தா வந்து என்ன சொல்றாரு, இல்லப்பா எனக்கு வயசாகி போச்சு, என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீங்க போய் வேற யாராவது பாரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த கோட்டை அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாரு. அண்ட் இப்போதைக்கு இப்போ எல்லாருமே ஒருத்தர் பேரா சேர்ந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட சேரும்போது அப்போ தான் தாத்தாவை பார்க்குறாரு. தாத்தா தனியாக இருப்பாரு, அவர் தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கீஹுன் பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா கூட பார்த்தீங்கன்னா டீம் சேர்ந்துடுறாரு. ஸோ இப்போ கீஹுன்னு தாத்தாவும் ஒரு டீமு. அண்ட் உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமு ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்துட்டு தனியாக இருக்காங்களே, ஒருத்திக்கிட்டே கேட்குறாங்க என்ன டீமில் சேர்த்துக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவங்களாம் உள்ளே போயிடுறாங்க. இவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து தனியாக பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. உள்ளே போன அவங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கிட்ட ஒவ்வொரு பேக்கில் ஒரு கோலி கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேக்லையும் 10 கோலி இருக்கு, மொத்தம் 20 கோலி. பேரா சேர்ந்தாங்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 கோலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோலியை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, தாத்தா இது என்ன பண்ணுறது தெரியுமா, தெரியும்டா இது வந்துட்டு நம்ம மற்ற டீம் கூட விளையாடி கோலி விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா நான் எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அங்கே தான் குண்டு தூக்கி போடுறாங்க. நீங்கள் உங்கள் கூட ஒரு பேர ஜோடி ஒருத்தவங்க செத்துருப்பீங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் விளையாடணும். அவங்க கிட்ட இருக்கிற 10 கோலியுமே ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடி நீங்கள் வாங்கிடணும். எல்லா கோலியுமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணேன். எல்லாரும் மூஞ்சுமே திக்குன்னு ஆகுது. அந்த ரவுடி பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் கூட ஒருத்தர் பேர் சேர்ந்துருப்பால, மாட்டனாடா என் மெம்பர் கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கீஹுன்னு தாத்தாவும் ஒரு பார்ட்னர் சேர்ந்துருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேபியாக்கும் ஜி யாங் அந்த பொண்ணோட பேர். ஸோ அந்த குட்டி பொண்ணோட பேர் ஜி யாங் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னராக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அலியும் சங்குவும் ஒரு பார்ட்னராக இருந்துட்டு இருப்பாங்க. சங்குவும் அலியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த ஆர்டர் ஈவன் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. லைக் இப்போ அவன் கையில் 2 கோலி வச்சிருக்கான் அப்படின்னா அது ஈவன் ஆர்டர் ஈவனா அலிக்கு தெரியல. ஸோ 2 4 6 8 இதெல்லாம் ஈவன், 1 3 5 7 இதெல்லாம் வந்துட்டு ஆடு. ஸோ நீ நான் கையில் எத்தனை கோலி வச்சிருக்கேன், இந்த நம்பர்ஸில் எந்த நான் கோலி வச்சிருக்கிறேனோ அது நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸுமே அலி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான். இந்த கேமை பற்றி அலிக்கு தெரியாது. பட் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனும் கொட்டாம்பக்கு சொல்கிறான். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலி அவன் கையில் வந்துகிட்டே இருக்கு. இதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறான். எப்படா எல்லா கேம் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது நான் குத்தாம்பதிப்பா சொல்கிறேன் அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சட்டையை பிடிச்சிடறான். அந்த பக்கம் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவன் தலையில் கண்ணை வச்சிடறான். கிட்டத்தட்ட அலி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, சங்க வெளியே போன எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, சாரி சார் எனக்கும் வெளியே ஒரு குடும்பம் இருக்குது, டே நான் சொல்கிறது கேளு இப்போன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனை ஏமாத்துறதுக்கான பிளான்லையும் ஈடுபட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா இப்போ நம்ம இந்த கேமில் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது, வேற ஒரு டீம் இதே மாதிரி கேம் முடிக்காமல் இருப்பாங்களே அவங்க கூட எப்படி நம்மளை விளையாட வைப்பாங்க, அதுக்காக தான் இந்த டீமை சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம சங்குவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அலியை ட்ரிக் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அவனை ஏமாற்றி நீ போய் வேறு ஏதாவது டீமில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்கான ஆட்கள் இருக்காங்களா செக் பண்ணு, அவங்க கூட நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அலியை அமுச்சு விட இது இப்படியே போகாத உங்ககிட்ட 19 தான் இருக்குது, அதை மற்றவங்க பிடிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை போட்டு அதுக்குள்ளே இதை வச்சு மறைச்சி அவரோட பனியனை கிழிச்சு ஒரு கயிறு மாதிரி போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேற ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து அந்த இன்னொரு பையை இவரோட மாற்றிடுறாரு. இவரோட காலி பையை
கோலியை அந்த இடத்துல மாற்றிட்டு கோலி கொண்டு இருக்கிற பையெல்லாம் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆக்சுவலி அது காலி கிடையாது, அதுக்குள்ளே வேறு சில பொருட்கள் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அலி வந்துட்டு மற்றவங்களை தேடி போயிட்டுருக்கான், வேறு யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் அவங்ககிட்டேருந்து இப்போ ட்ரிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பையன் எடுத்துட்டான்ல. ஸோ கரண்ட்டாக கோலி போய் இப்போ இவங்ககிட்ட தான் இருக்குது. நான் என் பார்ட்னர் அடிக்கலை உதைக்கலை, அவங்ககிட்ட நான் ட்ரிக் பண்ணி வாங்கியிருக்கேன், இதுவும் கேம் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சங்கு எஸ்கேப் ஆகிடுறான். அலி திரும்ப வந்து அந்த பழைய பிளேஸ்லேயே பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா சங்குவும் இல்லை. அவன் வெளியே போகிற இடத்துல நின்றுட்டுருக்கான். என்னடா அவன் கழுத்தில் இருக்கிறத எடுத்து பார்த்தா தான் தெரியுது, உள்ளே இருக்கிறது கோலி குண்டு கிடையாது, கல் கொட்டி வச்சிருக்கான். ஸோ பக்கத்தில் செடியிலேருந்து அந்த சின்ன பெபிள்ஸ் கல்லெல்லாம் எடுத்து கொட்டி வச்சிருக்கான். இதை அலி பார்த்துட்டு ஷாக் ஆக அங்கேயே பார்த்தீங்கன்னா அலியை சுட்டு கொண்டுடுறாங்க. சங்குவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்சேபியாவுக்கு அந்த பொண்ணையும் கூட இருந்து அந்த ஜியாங் பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க கேமே விளையாடல, நம்ம லாஸ்ட்டாக ஒரே கேம் மட்டும் விளையாடுவோம், ஜெயிக்கிறவங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அவங்க பார்த்தீங்கன்னா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒருத்தரோட லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்சேபியாக் சொல்கிறான், அவங்க நாங்கள் நார்த் கொரியாவில் இருந்தோம், எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருந்தோம், பட் எங்கள் அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க, அண்ட் எங்கள் அம்மா இப்போ அங்கே தான் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்று அந்த பணத்தை எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஜியாங் அவளோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை பற்றினா அவளே கொண்டுட்டு இருக்கா. ஸோ ஜெயிலிருந்து டேரெக்டாக வெளியே வந்து உடனேயே இவளுக்கு இந்த கேமில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வெளியே போகிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவனு காசு கிடைத்தவொன்னு அப்படின்னு சொல்லும்போது ஜெஜு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஜு ஐலாண்டா, எந்த இடத்துக்கு வேணால் போகலான்னு நினைக்கலாம், சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றியா, சரி விடுங்க என்னவோ அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா. ஸோ இங்கே கடைசி கேம் விளாட்றதுக்காக அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அந்த செவரு கிட்ட யார் கோலி போடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது காங்சேபியாக்கு தூக்கி போடுறா. செவரு கொஞ்சம் கிட்ட தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் இப்போ இந்த ஜியாங் பொண்ணு தூக்கி போட அவள் தூக்கியே போடல, அப்படியே பார்த்தீங்கன்னா கையிலேருந்து கீழே மிஸ் பண்ணி விட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, உலகம் கூட விளையாடு அப்படின்னு சொல்லும்போது உனக்காவது வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எனக்கு அது கூட கிடையாது, நான் இந்த இடத்துலேயே சாகலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இடத்துலேயே அந்த ஜியாங் பொண்ணு செத்துறா. பாவங்க, ரொம்ப பாவம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து நம்ம கீஹோன் தாத்தா கிட்ட தான் வராங்க. அவங்களுமே அதே மாதிரி ஆர்டர் ஈவன் கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம தாத்தா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. கீஹோன் கிட்ட இருக்கிற எல்லா கோலி குண்டையும் அவர் பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாரு. அட்லாஸ்ட் ஒரு கோலி குண்டு மட்டும் மிஸ் ஆகும்போது இவர்கிட்ட ஈவன் 2 கோலி குண்டு இருக்குது. நீ என்னப்பா சொன்ன ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் கீஹோனுக்கு தெரியுது, ஒரு ஞாபகம் மறதி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஈவன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கோலியாக அவர்கிட்டருந்து வாங்கிக்கிறான். இதே மாதிரி ட்ரிக் பண்ணி ஏமாற்றி தாத்தா கிட்ட இருக்கிற எல்லா கோலி குண்டுமே பார்த்தீங்கன்னா இவனே வாங்கிடுறான். ஸோ அட்லாஸ்ட் தாத்தா கிட்ட இருக்கிற எல்லா கோலி குண்டுமே காலி ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் நம்ம இன்னொரு கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லும்போது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போய் அந்த கோலியை அவங்ககிட்ட கொடுக்க பார்க்குறான். ஐ மீன் அதை எடுத்துட்டு வெளியே போட்டு பார்க்குறான். தாத்தா பார்த்துட்டு என்கிட்ட இன்னும் ஒரு கோலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எண்ணி பார்க்குறான், 19 தான் இருக்குது. தாத்தா இன்னொரு கேம் விளாட்லான்னு சொல்ல, நான் எதுக்கிட்ட விளையாடணும், போடா நான் என் வீட்டுக்கு போகிறேன், அங்கே தான் என் பசங்க பொண்டாட்டிலாம் இப்படி தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ கிளவா என் கூட வந்து விளையாடியா, ஏன் உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீஹோன் கத்த, அப்படியா கடைசியாக ஒரு கேம் விளாட்லாம், உங்ககிட்ட இருக்கிற எல்லா கோலியுமே நீ பெட்டு வை, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பெட்டு வைக்கிறேன், ஒட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. என்ன விளையாடுறீங்களா, ஒரு கோலிக்கே என்கிட்ட இருக்க 19 கோலியை பெட்டு வைக்கணுமா நான் அப்படின்னு கீஹோன் சொல்ல, அப்போ தாத்தா சொல்கிறாரு, அப்போ நீ என்ன ஏமாத்த, நீ அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே தான் கீஹோனுக்கு புரியுது, தாத்தா தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சு தான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கீஹோனுக்கு அந்த இடத்துல தான் தெரிய வருது. தெரிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதரா, நீ ஆரம்பத்தில் ஜெயிப்பான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கலை, அதனால தான் வேணும்னே நானே விட்டு கொடுத்தேன், இந்த அந்த கோலியை வச்சுக்க, நீ வாழ வேண்டிய வேண்டாம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா வெளியே, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் இந்த இடத்துல சத்தா கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒரு கோலியும் நம்ம கீஹோன் கிட்ட கொடுத்து வெளியே அமுச்சு விட்டுறாரு. அண்ட் தாத்தா இப்போ தான் தன்னோட பேரை ரிவீல் பண்ணுறாரு, இல்நாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ரிவீல் பண்ணுறதோட தாத்தாவை பார்த்தீங்கன்னா அங்கேயே சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த சத்தம் கேட்குறதோட கீஹோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்து வராரு. ஆக்சுவலி அவர் சாவலாம் இல்லை, எல்லாம் உசுரோட தான் இருக்கார். அண்ட் இந்த ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல எந்த பிளட்டுமே தெரியல, அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, புல்லட்டை வேற எங்கேயும் சுட்டு நம்மளை ஏமாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் கூட எல்லாத்தையும் சவப்பெட்டியில் தூக்கி போட்டு போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாத்தாவை அள்ளிட்டு போகிற சவப்பெட்டி மட்டும் நம்மகிட்ட காட்டிருக்க மாட்டாங்க, மிச்சவனையெல்லாம் அள்ளி போட்டு போயிருப்பாங்க. அங்கேயே நம்ம தெரிஞ்சிருக்கலாம், அங்கேயே நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, நாம தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேலை தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது, நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வேலை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.